இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆம் பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஒரு ஆழத்துல பாரமா நீங்க இருக்கலாம். யோனாவுடைய வாழ்க்கையிலையும் பிரியமான தேவச்சனமே, மிக பெரிய ஒரு ஆழத்துல மீட்க முடியாத சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் மீட்டார். இருள்ல இருந்த ஒரு மனுஷனை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளோ ஒரு இருள் உங்களை சூழ்ந்திருக்கலாம், எவ்வளவு கவலைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஐயோ, எனக்கு ஒரு வெளிச்சம் வராதா, எனக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு நன்மை கிடைக்காதா என்று கலங்கி கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? அன்பு தேவனுக்கு பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ வேதனையோடு கண்ணீரோடு போராட்டத்தோடு ஒரு வெளிச்சம் இல்லாமல் ஒரு இருள நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்க கூப்பிடுகிற சத்தம் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட கேட்காம இருக்கலாம், கேட்டோம் உன்னை கண்டுக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? பிரியமான தேவச்சனமே, உன் சத்தத்தை நான் கேட்கிறேன், உன் அழகின் சத்தத்தை நான் கேட்கிறேன். யோனாவை மீட்ட தேவன் அதே தேவன் நான் உன்னோட இருக்கிறேன். உன்னையும் நான் இருளிலிருந்து மீட்டு உனக்கு சுகம் கொடுத்து பலன் கொடுத்து உன்னுடைய ஆபத்திலிருந்து நான் விடுதலை கொடுப்பேன் என்று ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கேன். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்க துக்க நாட்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல ஆண்டவர் வைக்க வல்லவராயிருக்கிறார். நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் செபிக்கலாம். இல்லை நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, இதோ யோனா ஆண்டவரே 3 இரவு 3 பகல் ஆண்டவரே அந்த மீன் வயிற்றில அப்பா இருக்கும் பொழுதும் ஆழத்துல நான் இருக்கிறேன், என் கூக்குரலை கேட்பதற்கு என் தேவன் இருக்கிறார் என்று அந்த ஜெபம் நிச்சயமாகவே அந்த ஆழத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்த தேவன் அப்பா. அதே தேவன் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அது எப்படியாப்பட்ட இருள வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எப்படியாப்பட்ட ஒரு ஆபத்துல இருந்தாலும், எப்படியாப்பட்ட ஒரு போராட்டத்துல இருந்தாலும், எப்படியாப்பட்ட ஒரு கண்ணீர் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நான் கூப்பிடுகிறது என் குடும்பமே என்னை கண்டுக்க மாட்டாங்க, என் குடும்பமே என்னை பார்க்க மாட்டாங்க என்று கலங்கி வேதனையோடு இந்த வேளையில அழுந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இயேசு நல்லவராக இருக்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க நன்மையை செய்து ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தத்தை நாங்கள் ஊற்றுகிறோம் ஆண்டவரே ராஜா. அப்படியா நீங்கள் உதவி செய்ததற்காக நன்றி அப்பா. எல்லா இருளிலிருந்து வெளிச்சத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.